ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்க சேன் அண்ட் டச் ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த வீடியோ வேணாம், எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே ஒரு ஜஸ்ட் 5 minutes எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் இருக்குல்ல, கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். நம்ம அந்த ப்ளஸ் சிம்பிள் எடிட் பண்ணுற சிம்பிள் கொடுத்துக்கிட்டு உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ரீல்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டான ஒரு ஃப்ரேம். ஓகே, இப்போ கொடுத்தோன்னே இப்படி தான் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண போகிறோமோ அந்த வீடியோ எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த வீடியோ வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அது நீங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஓகே, எப்படி வந்துருச்சுங்களா? ஓகே, கிராப் பண்ணிக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இதுலேருந்து எனக்கு தேவையா அதுலேருந்து கட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து எனக்கு இருந்தால் போதும். ஓகே, இதுலேருந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல வேணும் இப்போ. ஓகேங்களா, இந்த இடத்துல வேணும், இதை பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இடத்தோட கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்தோட கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்களும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. வீடியோவை கட் பண்ணிக்கிட்டு இந்த இது மாதிரி இருக்கல, ஃபிலிம் போட்ட பொம்மை மாதிரி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். அந்த கேப்சர் அண்ட் சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவ் ஆகிருக்கு. கிளிக் பண்ணிட்டு கேப்சர் சேவ் கொடுத்தோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் இந்த இமேஜ் வந்து இப்போ சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வச்சு பிக்சார்ட்டில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க பிக்சார்ட்டுக்கு போகலாம். அடுத்து வந்து பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி இருக்குங்களா? ஓகே, இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ இந்த இமேஜ் வச்சு எப்படி அந்த கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இதில் பிக்சார்ட்டில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபில்டர், எஃபெக்ட்ஸ், கேன்வாஸ், ஸ்கெட்ச் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை வந்து தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு எடுத்து வந்து மேஜிக்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃபில்டர்லாம் காட்டுறதுல ஃப்ளோரோ, பேஸ்டில் இந்த மாதிரிலாம் காட்டும். இதை வந்து தள்ளிட்டே வந்தீங்கன்னா, ரைட் சைடில் தள்ளிட்டே வந்தீங்கன்னா சோல்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் இப்படி வரும், கார்ட்டூன் எஃபெக்டில் வரும். இதை செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஃபேட் இருக்குல்ல, ஃபேடை வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 50 வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்க. ஓகே, 50 வச்சாச்சு. 50 வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு இந்த ஏரோ மார்க்கில் மேலே ஃப்ரேம் மாதிரி இருக்குங்களா, மாஸ்க், இது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே ஃப்ரேம் இதில் அப்படியே உட்காந்துக்கும், மாறாது. அப்போ தான் ஸ்கெட்சுக்கு அடுத்தது மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணி தான் ரொம்ப பழகினால எனக்கு அப்படியே யூஸ் பண்ண இல்லை. ஓகேங்களா, அதனால் நான் இப்படி வந்து இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தோணுதோ அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வந்து தள்ளிட்டு வந்தீங்கன்னா ஸ்கெட்ச் கீழே இருக்க பாருங்கள், கொடுத்துட்டு ஸ்கெட்ச் 1 இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்க வரும். ஓகே, எஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த லைன், அந்த லைன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா -10 இருக்குல்ல ஹரிசாண்டல், அது வந்து பார்த்திங்கன்னா 0ல் வைங்க. 0ல் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட அவுட்டர் லைன் கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது, லைன் 50ல் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் அதெல்லாம் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், அந்த ஒயிட்டு, பிளாக்கு, எல்லோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் பிளாக் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல, அதாவது இந்த மாஸ்க் மேலே இருந்தது சொன்னால ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கீங்க 2 ஃப்ரேம் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணோன்னே அப்படியே நல்லா நச்சுன்னு உட்காந்துக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேஜிக், அந்த இதுக்குள்ளே போங்க. மேஜிக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் அந்த சவுல் அப்படின்னு இருந்துச்சுல முன்ன பண்ணிங்களா, அதே ஃபார்மேட் அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, சவுல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இப்போ இப்படி வந்துடும், லோட் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, முக்கியமாக இந்த
ஃபோட்டோ எடிட்டிங் இப்போ யூஸ் பண்ணும்போது பிக்சருக்கு கண்டிப்பாக நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நெட் ஆனில் இருந்தால் தான் இது வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இந்த ஃபில்டர்லாம் நெட் ஆனில் இருந்தால் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ லோடாகி வந்து நின்றுச்சு. இப்போ அடுத்து ஃபேடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 35 வச்சுக்கோங்க. ஃபேடு ரொட்டேட் ஆகி நின்றதுக்கப்புறம் 35 வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாஸ்க் இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஓகே கொடுத்துட்டேன், டிக் கொடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம், ஸ்டிக்கர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கார்ட்டூன் மாதிரி நல்ல எஃபெக்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே 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 டிஸ்கவருக்கு பார்த்தா பாருங்கள், சர்ச் பட்டன் இருக்குது. அது வந்து GTA அப்படின்னு சொல்லி சான் அண்ட்ரஸ்ன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தேன். அதனால் எனக்கு ரீசெண்ட் எப்படி கிடது. நீங்கள் GTA அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படிலாம் வரும். அதில் GTA சான் அண்ட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து பாருங்கள், அதோட ஸ்டிக்கர்ஸில் இப்படி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை எடுத்து நல்லா வச்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி வந்து ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். ஓகே ஓகே அடுத்த ஸ்டிக்கர் வந்து எது எடுக்கலாம், இது எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் சின்னதாக வச்சுக்கோங்க. அப்புறம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்குவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து வைப்போம். மிஸ்ஸிங் ஃபாஸ்ட் ரெஸ்பெக்ட். ஓகே ஓகே ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது, ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டிக்கர் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வச்சு நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சேவ் பண்ணிடலாம். ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ் அந்த ஏரோ மார்க் மேலே இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணோன்னே சேவ் கொடுத்தாலும் கேலரியில் கிளிக் பண்ணால் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? சேவ் டு கேலரி வந்துருச்சு. அடுத்து இப்போ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் முதல் கைன் மாஸ்டர் எடிட் பண்ணோம்ல, அந்த வீடியோ கட் பண்ணமே அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, மியூசிக்கில் எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் பிரச்சனை அப்படிங்கிறதுனால மியூசிக் நிறைய ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா GTA சான் அண்ட்ரீஸ் ஸ்டேட்டஸ்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போடுறவங்க அதிலே GTA சான் அண்ட்ரீஸ்னு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி அப்படியே மியூசிக் வச்சுக்கோங்க பேக்ரவுண்டில். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 செகண்ட்க்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க இந்த மாதிரி மேக் பண்ணி ரீல்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் எனக்கு ரீல்ஸ் வேணாம், இந்த இமேஜ் மட்டும் வேணும்னா அந்த பிக்சரில் சேவ் பண்ணோம்னா அது வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த நீங்கள் இமேஜ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, அந்த பெல் பட்டனில் ஆல் இருக்கும், அந்த ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வந்து சேரும். ஓகே, டாடா, பை பாய், see you.